வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக தமிழில் வெளிவந்திருக்கிற ஒரு சோஷியல் ட்ராமா மூவி தான் கார்மேனி செல்வம். நம்ம சமுத்திரக்கனி மற்றும் ஜிவிஎம்மோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடி ஆகியிருக்கும். இந்த படத்தை இப்போ உங்களுக்கு பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சமுத்திரக்கனி அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. குறிப்பாக பணம் பேக்ரவுண்ட் பெருசாக இல்லைன்னு. ஸோ இருக்கிறத இதெல்லாம் வச்சு என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு எல்லா லோன்ஸ்லேயும் போய் இஎம்ஐஸ் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டின பிறகு இவங்க என்ன மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட சிம்பிளான கதை. அண்ட் இந்த படத்தில் நிறைய ட்ராமாட்டிக்கான சீன்ஸ் வரதான் செய்யுது. ஸோ மற்றவனுக்காக நம்ம கெத்த ஆவான்னு நினைக்க போய் அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றது தான் ஒரு கோர் லைனாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓவரால் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காம படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கார்மேனி செல்வம் இந்த படம் ஆகோலாலும் இல்லைனாலும் ஸோ நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளேயும் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஏன்னா அடுத்தடுத்து என்னடா இப்படி இறங்கி போயினே இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. நல்லாவே போகுது ஸ்க்ரீன் பிளே. நமக்கு எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. கண்டிப்பாக வாட்சபிள் தான். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரைம் வீடியோவில் இந்த படம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு சார் சரிங்க சொன்னால் 5க்கு 3 கொடுக்கலாம்.